ஸ்வேதாஸ் கிச்சனில் ஃப்ரைடே vlog பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடே மார்னிங் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னதுனால பூ கொஞ்சமாக கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் ஈவினிங் போல் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போவேன். பொண்ணு வந்து காலையிலேயே போகிறேன்னு சொன்னதுனால பூ மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வீட்டில் நிறைய இருந்ததுனால கட்டி கொடுத்து அனுப்பிச்சேன். முந்தின நாள் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் இலை போட்டு சாமி கும்பிட்டதுனால சரி ஆடி வெள்ளி அன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு லைட்டாக தொடச்சிட்டு நம்ம வந்து அம்மனுக்கு கும்பிடுறதுனால திரியெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணியாச்சு. அமாவாசை கும்பிட்ட பிறகு எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் வர பண்டிகை எதாக இருந்தாலும் எல்லாமே நான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வச்சுட்டு தான் கும்பிடுவேன். இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால சிம்பிளாக திரியெல்லாம் மாற்றிட்டு அதை மட்டும்தான் செஞ்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டேன். இப்போ வரலட்சுமி நோன்பு வர்றதுனால அன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு. லஞ்சு வந்து சிம்பிளான லஞ்சு தான். இன்றைக்கி காய்கறிங்களாம் இருந்ததுனால வெஜிடபிள் குருமாவும் கத்திரிக்காயும் நிறைய இருந்ததுனால கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாது, இருந்தாலும் கத்திரிக்காய் நிறைய இருக்குது அதை காலி பண்ணிடணுன்னு தான் செஞ்சேன். இந்த செடி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து நின்றுடுது வளருது. அதை எடுத்து வந்து நம்ம பாட்டில் தான் மண்ணில் வைக்கணும் போல். சரி இருக்கிற வரையும் இருக்கட்டும்னு அதை ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து கழுவிட்டு புது தண்ணி ஊற்றி வைப்பேன். அது வளர்கிற வரையும் வளரட்டும். இப்போ மழை சீசன்றதுனால கொஞ்சம் நல்லாவே தான் வளருது. மண்ணில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லா வளருது. நேற்று நிறைய வேலை இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சது. கொஞ்சமாக மதியம் நல்லாவே தூங்கிட்டேன். ஒரு 6 o'clock போல் சரி விளக்கேற்றணும், அதனால் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் விளக்கேற்றிட்டு டின்னர் செய்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்னு யோசிக்கணும். மதியம் குருமா வச்சதுனால சரி சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொன்னதுனால சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். ஒரு 7 o'clock போல் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 hour ஊறினாலும் நல்லாயிருக்கும் மாவு, சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு. கொஞ்சம் சர்க்கரை உப்பு கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சோன்னா ரொம்பவே நல்லா வரும். இதோட இந்த